Hello friends, இன்னைக்கு ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி KeerthiSowmi's கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவா லட்டுக்கு ஃபர்ஸ்ட் முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் நெய் நான் பானில் விட்டுக்கிறேன். இது கூட 1/2 கப் முந்திரி பருப்பு. இதை இப்போ வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேமை சிம்மில் வச்சு தான் செய்யணும். லைட்டாக கோல்டன் கலர் வந்த உடனே இது கூட திராட்சை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் திராட்சை. இப்போது அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் வறுத்தோம் அப்படின்னா நல்லா திராட்சை உப்பி புஸ் புஸ்ன்னு இந்த மாதிரி வரும். இப்போது இது ரெண்டையும் வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அதே பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் பிடிக்காதவங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 கப் வறுத்த ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த நெய்யில் நல்லா ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஃப்ளேமை மீடியம்லேயோ இல்லை சிம்மில் வச்சோ இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டிருந்தால் போதும். இதுக்கு மேலே வறுத்தோன்னா ரவா லட்டுவோட கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ரவா லட்டு உருண்டு பிடிக்கிறதுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 கப் ரவைக்கு 3 கப் சக்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவீங்கன்னா 4 கப் சக்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2.5 கப் தண்ணி சேர்த்து 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சோன்னா ஒரு கம்பி பதம் வந்துடும், பாகு பதம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லட்டு வந்துட்டு பிசையலாம். சக்கரை பாகில் 5 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த சக்கரை பாகுக்கு பதிலாக பால் வெறும் நெய்யில் கூட உருண்டை பிடிக்கலாம். ஸோ பால் நெய்லாம் செய்யும்போது 3 to 4 டேஸில் வந்து ரவா லட்டு கெட்டு போயிடும். நம்ம சக்கரை பாகில் செய்கிறதுனால 10 டேஸ் வரைக்கும் வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நான் வறுத்த ரவையை ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும். சூடு ஆரணத்துக்கப்புறம் பிசைய ஆரம்பிங்க. கொஞ்சமாக நெய் கையில் தடவிட்டு பிசைஞ்சோன்னா ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உருண்டை ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம். நெய் சுத்தமாக பிடிக்காதவங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு 20 to 25 உருண்டை வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா லட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். KeerthiSowmi's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.